ஹெல்த் கஃபே நேர்களுக்கு சுப்ராவின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய மருந்தில்லா மருத்துவம், நோய் தீர்க்கும் யோகக்கலை, உணவே மருந்து, அந்த கான்செப்டில் இன்றைக்கி பார்க்க போகிறது மவுத் கேன்சர். சமீபத்தில் ஒரு பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலையில், ரொம்ப அறிவாளி, ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், பெரிய மனுஷன். அவர் பேர் கைலை ராமமூர்த்தி. அவ்வளோ அருமையாக பாட்டு பாடுவார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் திருவாசகம் பாடுற குரூப் அவருடையது. அவ்வளோ அழகாக பாடக்கூடியவர், ரொம்ப நல்லவர். அவருக்கும் மவுத் கேன்சர். அப்போது என்னை பார்க்க வந்தார். அப்போ என்கிட்ட கேட்ட ஒரே கேள்வி, நான் பழைய மாதிரி பாடணும், என்னால் இப்போ பாட முடியலை, அந்த பேச்சு தடுமாற்றமாக இருக்குது, ஒரு ஸ்டாமரிங் மாதிரி இருக்குது பேச்சு, பாடினா அந்த பாட வரலை. ஸோ நான் இவ்வளோ நாள் சிவனை பாடிக்கிட்டு இருந்தேன், சிவபக்தன், சிவனடியார், கையிலே போயிட்டு வந்திருக்கார். அவர் பாடணும்னு ஆசைப்பட்டார். முடியுமான்னு என்னை கேட்டார். நான் சொன்னேன், கேன்சர் செல்கள் அழிக்க முடியும், அதில் நாங்கள் டயட் நான் கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த டயட்டில் பூராமே ஆன்டி கேன்சரஸ் டயட் தான், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட். காய்கறிகள் இருக்கும், பழங்கள் இருக்கும், கீரைகள் இருக்கும், ஹெர்பல் இருக்கும், இதுதான் இருக்கும். அப்புறம் யோகா கிளாஸ், மார்னிங் ஈவினிங் யோகா கிளாஸ் இருக்கும், நான் டயட் பிளான் கொடுப்போம். அப்புறம் லைஃப் ஸ்டைல் இருக்கும், டெய்லி சன் பாத், காலையில் ஈவினிங் ஆயில் பாத், ஃபுட் பாத், ஹிப் பாத், நாங்கள் நிறைய பாத் கொடுப்போம். அதுக்கு மூலம் உடம்புல போய் கழிவுகளை வெளியேற்றுவோம். கழிவுகளின் தேக்கம் தான் நோய். சொல்லி கழிவுகளை வெளியேற்றிட்டு நாங்கள் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்போம். உங்களால் பாட முடியும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்னு சொல்லுவோம். நம்ம சிவனை போய் பார்க்குறதுக்கே அவன் அருள் நமக்கு வேணும். ஸோ நீங்கள் அவனை பற்றி பாட போகிறீங்க, சிவனை பற்றி மறுபடியும் பாடுறதுக்கும் அவன் அருள் வேணும். ஸோ அவன் அருளாலே நீங்கள் வெகு விரைவாக 7 நாட்களில் அந்த அண்ணாமலையை பற்றி பாட போகிறீங்க. நிச்சயமாக நம்பிக்கையோடு வாங்கன்னு சொன்னோம். வந்தார். 7 நாள் ட்ரீட்மெண்ட் தான் அவருக்கு. நல்லா சாண்டிங் பண்ண சொன்னோம், சவுண்ட் தெராப்பி கொடுத்தோம். அதே மாதிரி உடம்புல கழிவுகள்லாம் வெளியேற்றணும், பாடி ஃபுல்லாக கிளென்ஸ் பண்ணோம், யோகா சொல்லிக் கொடுத்தோம், பிராணாயாமம் சொல்லிக் கொடுத்தோம். 7வது நாள் அவர் என்ன நினச்சாரோ, எப்படி முதல்ல திருவண்ணாமலை கோவிலில் பாடினாரோ அதை விட பல மடங்கு சவுண்டாக, எமோஷனாக, கணீர் குரலோட, அந்த ஹை பிச் லோ பிச்சோட அவர் பாட நான் எல்லோரும் கேட்டு அழுதுட்டோம். எல்லார் கண்ணிலையும் தண்ணி வந்துருச்சு. அந்தளவுக்கு ஒரு பாடினார். அவ்வளோ ஒரு வைராக்கியம். ஸோ பாட முடியாத ஒரு கேன்சர் பேஷண்ட்டை குணப்படுத்திய அந்த சக்தி அந்த சிவனுக்கு மட்டும்தான் இருக்குது. நாங்களாம் ஒரு டூல், அவ்வளோதான். அதே மாதிரி கேன்சரை குணப்படுத்தக்கூடிய சக்தி யாருக்குமே கிடையாது, கடவுளுக்கு மட்டும்தான் இருக்குது. எங்கிட்ட வர்றவங்களாம் எப்படி குணமாகி போகிறாங்கன்னா, சத்தியமாக நாங்கள் காரணமே கிடையாது. நாங்கள் ஒரு டூல் சொல்கிறோம், அவங்க டெடிக்கேட்டாக செய்கிறாங்க, குணமாகி போகிறாங்க. அதுதான் உண்மை. நாங்கள் யாரையும் காப்பாற்றவில்லை, யாரையும் காப்பாற்ற முடியாது. காப்பாற்றக்கூடிய ஒரே சக்தி த அல்மைட்டி. அந்த சக்தி தான் எல்லோரையும் காப்பாற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ கேன்சர் உள்ளவங்க பயப்படாதீங்க. உணவு முறை மாற்றத்தாலும், வாழ்க்கை முறை மாற்றத்தாலும், யோகா பயிற்சியாலும் நிச்சயமாக கேன்சரை குணப்படுத்த முடியும். ஸ்டேஜ் 4 கேன்சர் வந்தாலும் சரி, அதுக்கு இதே விதி தான், இதே உணவு தான், இதே டயட் தான். அதில் வெளியே வந்துடலாம் ஈஸியாக. நம்பிக்கையோடு நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. அவுட் சைட் ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. கலர் பண்ணுற ஃபுட்டில் எடுக்காதீங்க. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றத குறைச்சிருங்க. உணவு முறையை மாற்றுங்க. சமைச்ச உணவு குறைங்க. சமைக்காத உணவு எடுத்துக்க பழகிக்குங்க. வாரம் ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருங்க. கரிஞ்சீரகம் எடுத்துக்கலாம், மஞ்சள், ஜிஞ்சர், ப்ராக்லி, அதே மாதிரி துளசி, கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை, வேப்பிலை, இதெல்லாமே ஆன்டி கேன்சர் ஐட்டங்கள் தான். இதை எடுத்துக்கங்க. முள் சீத்தாப்பழம், அப்புறம் ஹீமோகுளோபின் கூடுறதுக்காக வீட் கிராஸ் ஜூஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நோ மீட், நோ நான்வெஜிடேரியன், மட்டன், சிக்கன், பீஃப், ஃபிஷ் எதுவுமே வேண்டாம். அது பக்கத்தில் போயிடாதீங்க, அது வேண்டவே வேண்டாம். அதே மாதிரி சுகர் வேண்டாம், மில்க் ஐட்டம் எதுவும் வேண்டாம், பால், தயிர், மோர் வேண்டவே வேண்டாம். இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உணவு முறை மாற்றினாலே ஈஸியாக நீங்கள் குணமாகலாம். ஒரு குணப்படுத்தக்கூடிய நோய் தான், பயப்படாதீங்க. அவர் பாடின பாட்டை கேளுங்க, கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணிலே தண்ணி வரும். அந்தளவுக்கு பாடியிருக்கார். அவருக்கு வழி இல்லை. இப்போது கேன்சர் வேகமாக குணமாகிட்டுருக்கு. பரவல் ஸ்டாப் ஆகிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆனதை நின்றுடுச்சு.
அவ்வளோ வேகமாக குணமாயிட்டிருக்காருக்கு ஒரே காரணம் அவர் பண்ணக்கூடிய இந்த உணவு முறை தான். எல்லா நோய்க்கும் காரணம் உணவு தான். வயிறு தான் உயிர். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்குமே காரணம். அதை மாற்றினாலே போதும், கலந்து குணமாயிடலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். ஊழியகோன் வெப்பொழித்த புகழியகோன் கடல் போற்றி, ஆழிமிசை கண்பிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூரர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.